முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா புதிய கட்சியை தொடங்கியுள்ள நிலையில் அது குறித்து தென் மாவட்ட மக்களின் கருத்துக்களை கேட்கலாம். ஏடிஎம்கே கொஞ்சம் பாதகம், கொஞ்சம் ஓட்டு பிரியும், அவங்க சமுதாய ஓட்டு கொஞ்சம் பிரியும். அதனால ஏடிஎம்கே கொஞ்சம் பாதிப்பு வரும். என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? என்ன முக்குளத்தூர் ஓட்டு கொஞ்சம் பிரியும். அந்த ஜெயிக்கிற அளவுக்கு எல்லாம் முடியாது உங்களால். ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் 2 கட்சி பெரிய கட்சி, ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும். அதனால பெரிய பாதிப்புன்னு வராது, ஓட்டு பிரிப்பாங்க. அதனால மக்களுக்கு ஒன்றும் பெரிய இது ரீச் ஆகிறது கிடையாது. சசிகலா புதிதாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எந்த ஒரு தாக்கத்தையும் எந்த ஒரு அழுத்தத்தையும் யாருக்குமே கொடுக்காது. காரணம் என்னன்னா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதே அதிகாரத்தில் இருந்த நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. இவங்க சும்மா காலம் போன கடைசியில் மறுபடியும் அதிகாரம் இருக்குது, எனக்கு நான் அழுத்தத்தை கொடுப்பேன், நான் பெரிய போராட்டங்களை செய்வேன் அப்படின்ற அடிப்படையில் இவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அது எந்த ஒரு பிரதிபலிப்பையும் கொடுக்காது, எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது. காரணம் அதிமுகவுடைய லீடர்கள் அப்படியே இருக்காங்க. இந்த அம்மா தன்னுடைய நான் வெளியே காட்டிக்கிறக்காண்டி தன்னை அறிமுகப்படுத்துறாங்க. ஆனால் இந்த தாக்கம் திமுகவுக்கு லாபம், திமுக கூட்டணிக்கு லாபம். இவங்கள்கிட்ட இருக்கிற அந்த மேன் பவர் அந்த இதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். இதுவே அவர் டிடிவி இவங்கெல்லாம் உள்ளே இருந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு இவங்க மட்டும் தனியாக இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது. இது தாமதமான எடுத்த முடிவு. இது முன்னாடியே எடுத்திருக்கணும், முன்னாடியே ஒதுங்கி இருக்கணும். இல்லை ஏடிஎம்கேனாலும் கைப்பற்றிருக்கணும். எதுவுமே இல்லாமல் இப்போ வந்துக்கிட்டு கட்சி ஆரம்பித்து அவங்களுக்கு யாரும் தெரியும், எப்போ ஆரம்பித்தாங்க, என்ன கட்சி ஆரம்பித்தாங்கன்னு எதுவுமே தெரியாது. யாருக்கு சாதக பாதகம்? யாருக்கும் ஒன்றுமே ஆகாது. சசிகலா அவர்கள் இன்றைக்கு கட்சியை பிறகையில் கொடுத்து விட்டு கட்சி ஆட்சிக்கு வருங்கிறது ஒரு சாத்தியமில்லாத ஒரு கூறு. அவர் எங்கே என்றாலும் படுதோல்வி அடைவார். என்னுடைய நிலை அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். புதிய கட்சி துவங்கினதுனால ஒரு 60 தொகுதிகளில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் அம்மாவால் பாதிப்பை ஏற்படுத்த முடியும். டெல்டா மாவட்டங்களிலிருந்து கன்னியாகுமரி வரை அம்மாவுடைய சக்திக்கு அதிமுக தொண்டர் ஒரு துணையாக நிற்கிறான். இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த அம்மாவுக்கு ஒரு அரசியல் பின்புலமோ அல்லது ஒரு அரசியல் அனுபவமோ எதுவுமே இல்லை. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொன்னா, நான் அம்மாவோட காலம்பூரா கூட இருந்தேன், அவங்களுக்கு பணிவிட செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பணிவிட செஞ்சோம்னு சொன்னா அவங்க வீட்டில் ஏராளமான வேலைக்காரங்க நிறைய பேர் இருந்து பணிவிட செஞ்சாங்க. பணிவிட செஞ்சவங்க எல்லாம் அரசியல் வாரிசாயிர முடியுமா? அதனால அது பொருத்தம் இல்ல. தமிழக மக்கள் அவங்களை ஏத்துக்கிற மாட்டாங்க அப்படிங்கறதா உண்மை. சசிகலா அவர்கள் நீண்ட காலமாக ஜெயலலிதா அவர்களோடு உடன் இருந்து பணியாற்றியவங்க. அவங்க தற்போது அரசியல் கட்சியை துவக்கிறாங்க, வாழ்த்துக்கள். அதே சமயம் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் திமுகவை வீழ்த்துவதுதான் தன்னுடைய லட்சியமாக இருந்தாங்க. அதனால தன்னுடைய கட்சியை வைத்து இந்த திமுக அகற்றி ஒரு நல்லாட்சி வருவதற்கு அவங்க இருக்கணும், அமையணும். சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பித்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. எனவே இந்த அம்மா துவங்கியிருக்காங்க, அது போக போகத்தான் தெரியும். அது அதிமுகவினுடைய வாக்குகளையோ அதிமுகவினுடைய அந்த தொண்டர்களை தன் பக்கம் இழுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுகவினுடைய வாக்குகள் இது அம்மாவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு. புதிய கட்சி ஒன்று துவங்கியிருக்காங்க. அந்த புதிய கட்சி துவங்கியிருக்குங்கிறது நல்ல ஆரோக்கியம். யார் வேணாலும் இந்திய நாட்டில் துவங்கலாம்ங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஆனால் துவங்கப்பட்ட அப்படி ஒன்று தமிழ்நாட்டு மக்களுடைய பாதுகாப்புக்காக இருக்கணுமே ஒழிய, நலனுக்காக இருக்கணுமே ஒழிய, அது கடந்த காலங்களில் மாதிரி மறைமுக பிஜேபிக்கு ஆதரவாக இருந்து தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒருபோதும் உங்களுடைய அரசியல் ஏற்காது. அவங்க கட்சியை ஆரம்பிச்சுங்கிறது மக்களுடைய நலனுக்காக இருந்தால் அதை வரவேற்கலாம், சரியா இருக்கலாம். அது தமிழ்நாட்டு மக்களுடைய பாதுகாப்புக்காக இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை.